மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகள் குறித்த பல்வேறு விவரங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை போன்ற பகுதிகளில் கனமழையின் காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இரவு முதல் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பின் ஒரு பகுதியாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடங்குளத்திலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது நமக்கு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்கள் தொடர்ச்சியாக பாதிப்பை சந்தித்து வருகிறது. தூத்துக்குடிக்கு வரவேண்டிய விமானம் மதுரைக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. அதேபோன்று தற்போது போக்குவரத்திலும் கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் அந்த சாலையில் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடங்குளத்திலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இரவு முதல் அங்கு கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக அங்கு போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு கிருஷ்ணா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். நேரடியாக அவரிடமே நாம் கேட்டு பெறலாம். ராஜு கிருஷ்ணா, எத்தனை இடங்கள்ல போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கு? அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கா? தற்போது அங்க என்ன நிலவரமா இருக்கு? விக்னேஷ், கூடங்குளம் பகுதியிலே காலையிலே இருந்து வெள்ளப்பெருக்கானது அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் கூடங்குளத்தில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் 1 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை முழுவதுமே ஆறு போன்று வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான கார்கள் இந்த பகுதியில் சிக்கியுள்ளது. மேலும் ஒரு தனியார் பேருந்தும் சிக்கி இருந்தது. அந்த பேருந்து JCB இயந்திரம் மூலம் தற்போது மீட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இன்னும் மழை பெய்து வருவதனால் இங்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள கடைகள் அனைத்துமே மூடப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் கூடன்குளம் ஊர் முழுவதிலுமே இது போன்ற வெள்ளக்காடு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் மொத்தமாகவே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விக்னேஷ், ராஜகிருஷ்ணா, நீங்க முன்னாடியே கூடங்குளத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தது அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. 50க்கும் மேற்பட்ட வீடுகள்ல வெள்ளம் சூழ்ந்திருந்ததையும் நம்ம பார்த்தோம். தற்போது போக்குவரத்து என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பகல் நேரம் போக்குவரத்து பாதிப்பு என்பது தெரிய வருது. இப்போ இரவு நேரத்துல அந்த வழியா நிறைய சாலைகள்ல செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி அங்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்தால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது என்பது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமையாக இருக்கும். அது போன்ற ஏதேனும் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கா? தற்போது சபரிமலை சீசன் ஆரம்பித்து உள்ள காரணத்தினால் திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி செல்வதற்கான ஏராளமான பக்தர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து வேன்களிலும் கார்களிலும் வந்துள்ளனர். இவர்களுக்கு இந்த பகுதி தான் பிரதான சாலை. தற்போது இந்த பகுதியில் வெள்ளம் செல்வதனால் இவர்கள் அனைவருமே வேறு பாதையில் மாற்றிவிடப்பட்டுள்ளனர். சுமார் அதாவது ஒரு 15 கிலோமீட்டரிலிருந்து 20 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையில் இருபுறங்களிலும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டு வாகனங்களை வேறு வழியாக திருப்பிவிடும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக கூடங்குளத்தை சேர்ந்த சுயம்பலிங்கம் என்பவர் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஐயா, இது எவ்வளவு நேரமா தண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு? இது இன்னும் காலையில இருந்தே வந்துகிட்டு தான் இருக்குது தண்ணி. எதனால இந்த மாதிரியான தண்ணி வந்திருக்கு? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு சார்? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுக்கு பிறகு இப்படி வந்திருக்கு. அது காரணம் ஒண்ணு, எனக்கு குளங்களே தூர்வாரதில்லை. ஏன்னா 40-50 வருஷமா தூர்வாராத காரணத்தினாலதான் இந்த அதிக வெள்ளம் இப்படி பாதிப்பு.
இந்த பாதிப்பு குறித்து அவர் கூறியதை நாம் கேட்டிருப்போம். மேலும் இந்த வெள்ளத்தில் ஏற்கனவே வீடுகளில் மூழ்கியுள்ள பொருட்கள் அனைத்துமே இந்த பகுதியில் மிதந்தவாறு செல்கின்றன. மேலும் அந்த வீடுகளில் உள்ள கதவு உள்ளிட்ட பொருட்கள் இது செல்கின்றன. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இளைஞர்கள் இந்த பகுதிக்குள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் அங்கு வட மாநிலத்திலிருந்து சுற்றுலா வந்த பயணிகள் பேருந்து ஒன்று நீரில் சிக்கியுள்ளது. அதனை அவர்கள் தள்ளி மீட்கும் காட்சியை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். முட்டளவு உள்ள, அதாவது முட்டளவுக்கு மேலுள்ள தண்ணீரில் அந்த பஸ் ஆனது சிக்கியுள்ளது. இவர்கள் சபரிமலைக்கு சென்றுவிட்டு கன்னியாகுமரி வழியாக திருச்செந்தூர் செல்லும் வழியில் இந்த மாதிரியான பேருந்து அங்கு சிக்கியுள்ளது என்பதை நாம் நேரடியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நமது ஒளிப்பதிவாளர். அதை நேரடியாக பார்க்கலாம். அந்த பேருந்து ஆனது முட்டளவு உள்ள தண்ணீரில் சிக்கியுள்ளது. ஆகையால் அதனை மீட்கும் முயற்சியில் அந்த பேருந்தில் வந்தவர்களே முயற்சி செய்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் ஏராளமான ஆபத்தை உணராமல் டூ வீலரிலும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். ஆபத்தை உணராமல் டூ வீலரில் ஏராளமானோர் இதனை ஒரு விளையாட்டாக எண்ணி அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விக்னேஷ், முக்கியமான சாலையில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மக்கள் சிரமப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜகிருஷ்ணா. டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.